அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 3வது அத்தியாயமான ஆலு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தின் வாயிலாக இறை நம்பிக்கையாளர்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ, அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் செலவிடக்கூடியவர்களாக தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள். வகாலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின்னாஸ், இன்னும் கோபத்தை மென்று விழுங்கி மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். பொதுவாக முஃமின்களாக வாழக்கூடியவர்களினுடைய தன்மைகள் இதை போன்று அமைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு ஒரு பாடமா நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்க முஃமின்களாக வாழ்றீங்கன்னா உங்களிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு, நீங்கள் கோபத்தை அடக்கி கொண்டு மக்களை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ரசூலா சொல்லும் பொழுது அத்தீனு நசீஹா, இந்த மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாங்க. நமக்கான தனி மனித ஒழுக்கத்தை இறைவன் கற்றுத்தருகிறான். கோபத்தை அடக்கிக்கிட்டு மக்களை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், வீரன் என்றால் யார் தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்னா, தனக்கு ஏற்படக்கூடிய கோபத்தின் வாயிலாக ஒரு 4-5 பேரை அடிச்சு தாக்கி வீழ்த்திட்டாரா, அவர் தான் வீரர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கே ஒரு கோபம் வந்துட்டா கூட அதை கட்டுப்படுத்தி நம்ம அமைதியாக அமர்ந்தோம்னா அது கோழைத்தன்மையினுடைய வெளிப்பாடு. நம்ம அதை எப்படியாவது வெளிக்காட்டணும். வரக்கூடிய கோபத்தை வார்த்தைகளின் மூலமாகவோ அல்லது நம்முடைய செயலின் மூலமாக வெளிக்காமிச்சிட்டோம்னா நமக்கு மனசு ஆத்ம திருப்தி அடைந்து விடும். இப்படி நம்முடைய நிலைமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கோபத்தின் மூலமாக ஒருத்தவரை அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது. இன்னம ஷதீது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கல்ப், கோபம் வருகின்ற பொழுது உங்களினுடைய உள்ளத்தை நீங்கள் அடக்கி கொண்டால் கட்டுப்படுத்திக் கொள்வாரோ அவர்தான் உண்மையான வீரன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை மக்கள் இப்பொழுது வீரராக இருந்து வாழ்ந்து வருகிறோம். பல மக்களினுடைய நிலைமை கோபம் வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்தக்கூடிய இதுவே கிடையாது. கோபம் வந்துட்டா என்ன செய்யறது என்றே தெரியாமல் அனைத்துல கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எறியக்கூடிய பண்பாக இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மக்களை மன்னிக்கக்கூடிய பண்பும் இருக்க குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா பொறுமையில் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தில் இருந்தார்கள். ஒரு நாட்டுக்கே ஒரு அதிபதியாக இருக்கிறோம், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்குமே தலைவனா இருக்கிறோம் என்கின்ற தலைகணம்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்ததே கிடையாது. ஒரு முறை ஒரு போர் முடித்து விட்டு நபிகளார் அவர்களினுடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். வர வழியில கிராமவாசிகள்லாம் ரசூலுல்லாஹ்வை வழிமறித்து நபிகளார் தன்னுடைய தோளில் போட்டிருக்கக்கூடிய ஒரு துண்டு, அந்த துண்டை பிடிச்ச ஒரு கிராமவாசி இழுத்துறார். அந்த துண்டு நல்ல கனமான தடிமனான ஒரு துண்டு. அந்த துண்டினுடைய அவர் பிடிச்சு இழுத்ததனுடைய அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா நபிகளாரினுடைய கழுத்துல காயம் ஏற்படுகிறது. ஒரு நல்ல ஒரு துண்டு போட்டிருக்கும் போது பிடிச்சி இழுத்தா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுகின்ற அளவிற்கு வந்து விடுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய தலைவரை ஒரு சாதாரண ஒரு கிராமவாசி வந்து பிடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்றைக்கெல்லாம் நாட்டினுடைய தலைவர் நம்மளால் நெருங்க கூட முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு சாமானியனை போன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். பிடிச்சு இழுக்கிறார். இழுத்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, எனக்கான தர்ம பொருளை தாங்க அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் தர்மத்தை கேட்க வரும்பொழுது இந்த மாதிரி நம்மள்ட்ட நடந்துக்கிட்டா நம்ம தர்மத்தை கொடுப்போமா? யோசித்து பாருங்க. ஒருத்தர் வந்து நல்ல முறையில நம்மள்ட்ட கெஞ்சி கதறி கேட்டாலே நம்ம காசு கொடுக்க மாட்டோம். ஒண்ணும் கிடையாது ஓடியான்னு சொல்லி விரட்டி அடிச்சிருவோம். ரசூலுல்லாஹை வந்து பிடிச்சு துண்டை பிடிச்சு இழுத்து நபிகளாரினுடைய கழுத்துகள்ல காயத்தை ஏற்படுத்தி தர்மத்தை கேட்கிறார் கிராமவாசி. பின்னாடி அவ்வளவு பெரிய படம் நின்றுகிட்டு இருக்கு. நபிகளார் சொன்னாங்கன்னா என்ன வேணா செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த படை. ரசூலுல்லாஹ்வினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபல்தஃபத இலைஹி, நபிகளார் அந்த கிராமவாசியை திரும்பி பார்க்கிறார்கள். ஃபலஹிக, பார்த்து விட்டு ஒரு அழகான ஒரு பொன்முறுவலான ஒரு சிரிப்பை சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு அவர் கேட்ட தர்மத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். கோபம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நம்ம அந்த நிலைமையில இருந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு செயல் அந்த இடத்துல நடந்திருக்கும். மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகி தர்மத்தை சாதாரண முறையில கேட்டாலே நான் கொடுக்க மாட்டேன், இதுல என்னைய தாக்கி வேற நீ தர்மத்தை கேட்கிறியா, ஒண்ணும் கிடையாது என்று சொல்பவர்களாக நம்முடைய நிலைமை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை அடக்கி கொண்டு மன்னித்ததற்கு அவ்வளவு ஏராளமான உதாரணங்களை நம்மால் காட்ட முடியும். அவர்களை முன்னோடியாக எடுத்து நான் ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றேன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. அதிலும் குறிப்பாக இந்த நோன்பாளிகளாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீணான சண்டைக்கு செல்லக்கூடாது. யாராவது உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தா கூட கால இன்னி அன சாயும்,
நான் நோன்பாளி என்று சொல்லி தவிர்ந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நோன்பு என்பது நமக்கான ஒரு பயிற்சிகளம். அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற ஏராளமான தன்மைகளை, முஃமின்களுக்குரிய பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து கொண்டு உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.